الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى وقال النبي صلى الله عليه وسلم إن الله يختارني واختار لي أصحابه فجعل لي منهم وزراء وأنصارا وأسهارا فمن سبهم فعليه لعنة الله والملائكة والناس أجمعين لا يقبل منه صرف ولا عدل يوم القيامة. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த வாரம் ஷியாக்கள் யார் என்பதை குறித்து நாம் சில கருத்துக்களை சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியிலே நாம் இன்றைக்கு 2 விஷயங்களை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய கண்ணியம். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் அஹ்லுல் பைத்துடைய கண்ணியம். இந்த இரண்டையுமே மிகச்சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் தெளிவான கோட்பாட்டில் இருக்க முடியும். இந்த ரெண்டில் எதில் ஒன்றில் சின்ன ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் நாம் கொள்கை சீரழிந்தவர்களாக ஆகிவிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய கண்ணியம், இரண்டாவது அஹ்லுல் பைத்துடைய கண்ணியம். இன்றைக்கு அது ஒரு பொருத்தமாகவும் இருக்கிறது. நாளை மறுநாள் ஆஷூராவுடைய நாள், முஹர்ரம் 10வது நாள். அன்றைய தினத்தை வழிகட்ட ஷியா பிரிவினர் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு முற்றிலும் எதிராக அதை எப்படி கொண்டாடுகிறார்கள் அல்லது அதை துயர நாளாக கடைபிடிக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். எல்லா செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் நாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த கர்பலாவுடைய நிகழ்வு, நாம் பெறுகிற படிப்பினை என்ன, அஹ்லுல் பைத்தை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், சஹாபாக்களை எப்படி நேசிக்கணும், இந்த ரெண்டையுமே நாம் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கைகள் மிக தெளிவாக புரியணும். ஜும்மா பயான்ல கொள்கைகளையும் பேசப்படணும். நான் எனது மாணவர்களுக்கு சொல்வதும் அதுதான். ஜும்மா பயான்ல அகீதா கொள்கையை பேசுங்க, ஜும்மா பயான்ல சட்டங்களை பேசுங்க. ஜும்மா பயான் என்பது காரசாரமான அப்போதைய தலைப்பை மட்டும் பேசி மக்களுடைய பாராட்டுகளை வாங்குவதல்ல. ஏன்னா இன்றைக்கு கொள்கை குழப்பமான காலம். இந்த ஊடகங்கள் இணையதளங்கள் வந்த பிறகு மக்களிடையே நச்சு கருத்துக்கள் பலவிதமாக பரப்பப்படுது. அதனால தான் நாம் இன்றைக்கு தெளிவான கொள்கையை வழங்கணும். நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்கிறோம். அஹ்லு சுன்னா என்றால் என்ன? நம்முடைய கொள்கைகள், நம்முடைய சட்டங்கள் எல்லாமே குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பெறப்பட்டது. நாம் குர்ஆனை ஏற்கிறோம், அந்த குர்ஆனுக்கு விளக்கமான ஹதீஸுகளை ஏற்கிறோம். ஹதீஸுகளை ஏற்போன்றா அதுக்கு பேர் தான் சுன்னா. அஹ்லு சுன்னான்னு நம்ம எல்லா ஹதீஸையும் ஏற்போம். வழிகட்ட ஃபிர்காக்களை போல அல்ல. ஷியாக்கள் எல்லா ஹதீஸையும் ஏற்க மாட்டாங்க, எல்லா சஹாபாக்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்ப நாம எல்லா சஹாபாக்கள் அறிவிக்கிற ஹதீஸுகளை ஏற்கிறோம். அதனால் நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொன்னால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சஹாபாக்கள் தருகிற விளக்கம், சஹாபாக்கள் தருகிற விளக்கம், சஹாபாக்களுடைய மாணவர்கள் தாபியீன்கள் தருகிற விளக்கம், அவர்களுடைய மாணவர்கள் தபூ தாபியீன்கள், இவர்கள் தருகிற விளக்கத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. இதான் அர்த்தம். குர்ஆனை ஏற்கணும், ஹதீஸை ஏற்கணும், சஹாபாக்கள் தருகிற விளக்கம். குர்ஆன் ஆயத்திற்கு அந்த சஹாபாக்களிடமிருந்து கற்று வந்த மாணவர்கள் தாபியீன்கள், அவர்களிடமிருந்து கற்றவர்கள் தபூ தாபியீன்கள். இந்த விளக்கத்தை ஏற்பவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ.
இன்னைக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅல 4 மதுஹப் இருக்குது. இந்த 4 மதுஹபுமே இந்த அடிப்படையில் வந்ததுதான். சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த காலம் என்று ஒரு 3 காலத்தை சொன்னாங்க. அந்த 3 காலத்துக்குள் நிலைப்பற்ற எல்லாமே சத்தியம். அந்த 3 காலங்களுக்குள் வந்தது தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ. இதுக்கு இவ்வளவுதான் விளக்கம். இதுல நடைமுறையில சில சம்பிரதாயத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. சுன்னத் ஜமாஅத்னா நீ ஃபாத்தியா ஓதணும், மௌலிது ஓதணும், அதெல்லாம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம். தெளிவா நான் சொல்றேன். அதையெல்லாம் செய்யறவங்களை நான் வழிகேடர்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அந்தந்த பகுதியில் அந்தந்த காலத்தில் வந்த பழக்க வழக்கங்கள், அவ்வளவுதான். அதுக்கும் சுன்னத் ஜமாஅத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சுன்னத் ஜமாஅத் என்றால், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் இதுதான். அந்த காலத்தில் ஹதீஸை ஏற்க மாட்டோம் என்று ஹார்ஜியாக்கள் சொன்னாங்க. நாம சொன்ன ஹதீஸை ஏற்போம். சஹாபாக்களை ஏற்க மாட்டோம் என்று ஷியாக்கள் சொன்னாங்க. நாம சொன்னோம் சஹாபாக்களை ஏற்போம். இந்த ரெண்டையும் ஏற்பவர்கள் எல்லாம் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. சுருக்கமா இந்த கொள்கையை மனதில் பதிய வைங்க. இதுதான் அடிப்படை. இதை ஏற்றுக்கொண்டா எல்லாமே வந்துடும், எல்லாம் இதற்கு கீழே வந்துடும். நான் அதற்குள் போக விரும்பல. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களுடைய சிறப்புகளை பல ஜும்மாக்களாக நாம் பயான் செய்யலாம். அவங்க அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், சஹாபா பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யக்தாரனி, அல்லாஹ் என்னை நபியாக தேர்வு செய்தான். வக்தாரலி அஸ்ஹாபன், எனக்கென்று தோழர்களையும் அவனே தேர்வு செய்தான். என் தோழர்களில் சிலரை எனது உதவியாளர்களாக, என் தோழர்களில் சிலரை எனக்கு உதவி புரியக்கூடியவர்களாக, சிலரை எனக்கு சம்பந்திகளாக, என்னோடு திருமண உறவு வைத்துக் கொள்பவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். என் தோழர்களை யார் திட்டுவானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனிதர்களுடைய சாபம் உண்டாகுக. அவனுடைய ஃபர்லான நஃபிலான எந்த வணக்கமும் கியாம நாளில் ஏற்கப்படாதுன்னு சொன்னான். இப்போ சஹாபா பெருமக்களில் யாரையும் தாழ்த்தி பேசிடக்கூடாது. சஹாபா பெருமக்களில் யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது. அஹ்லு சுன்னாவுடைய பிரதான கோட்பாடு அதுதான். எல்லாம் அதான் நாங்கள் அசல் அடிப்படை. இந்த அடிப்படையிலிருந்து விலகிடவே கூடாது. அஹ்லு சுன்னாவிடத்தில் சஹாபாக்களுடைய படித்தரம் இருக்குது. சஹாபாக்களில் சிறந்தவர் ஹஜ்ரத் அபூபக்கர், அவங்க தான். ஹஜ்ரத் உமர் 2வது, ஹஜ்ரத் உஸ்மான் 3வது, ஹஜ்ரத் அலி 4வது. இந்த சிறப்புல மாற்றம் செய்யக்கூடாது. இந்த சிறப்புல யாரும் என்னங்க ஹஜ்ரத் அலி சிறந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கரை விட அப்படின்னு சொன்னா அது வழிகேடா போயிடும். இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பிரதான அடிப்படைகள். அருமையானவர்களே, நாம் இதை முதல்ல புரிந்தாக வேண்டும். இதுல எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அவங்க தெளிவாக தனக்கு பிறகு இன்னார் ஹலீஃபா என்று சொன்னாங்களான்னு சொன்னா சாடையாக சொன்னாங்க, மறைமுகமா சொன்னாங்க. வெளிப்படையா அந்த வார்த்தைகளை சொல்லல, ஆனா சாடையா சொன்னாங்க. ஒரு முறை ஃபஜ்ருக்கு பிறகு நீண்ட நேரம் மக்களுக்கு நெகிழ் ஊட்டுகிற ஒரு பிரசங்கம் செஞ்சாங்க. சஹாபாக்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு எல்லாம் தாடி நனையும் மனைவிற்கு அழுதாங்க. அது விடைபெறுகிற மனிதருடைய பிரசங்கத்தை போல் இருந்தது. அந்த பிரசங்கத்தில் சொன்னாங்க, எனக்கு பிறகு நீங்கள் குழப்பங்களை பார்ப்பீர்கள், அந்த நேரத்தில் என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் இருவரையும் காட்டி இந்த இருவரையும் பின்பற்றுங்கள். யக்ததவு பில்லதைனி பாதி, இந்த 2 பேரையும் பின்பற்றுங்க. எல்லா இடங்களிலும் ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேரையும் தான் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவாங்க. ஒரு முறை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு என் தோழர்களை பூமியெல்லாம் அனுப்ப நினைக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹவாரியின்களை அனுப்பியது போல் என் தோழர்களை அனுப்ப நினைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேரையும் அனுப்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலத்தில் பல ஊருக்கு பல தோழர்களை அனுப்புனாங்க. ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கரையும் உமரையும் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. சொன்னாங்க, லா கினா பி அன்ஹுமா, ஹஜ்ரத் அபூபக்கரும் உமரும் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. இன்னஹுமா மினத் தீனி கஸ்ஸம்இ வல் பஸர், ஹஜ்ரத் அபூபக்கரும் உமரும் இந்த மார்க்கத்தில் கண்ணையும் செவியையும் போல, உடலுக்கு பார்வையும் செவியும் எப்படியோ ஹஜ்ரத் அபூபக்கரும் உமரும் இந்த எனக்கு கண்ண மாதிரி, எனக்கு அவங்க செவிகள் மாதிரி, அவங்கள விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இப்படி நிறைய ஹதீஸுகள்ல தனக்கு பிறகு அபூபக்கர் தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. அவங்களுடைய இறுதி காலத்தில் மரண வியாதி, யாரை தொழுகைக்கு நிறுத்துவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வர முடியாது. ஆனாலுக்கு ஒரு கருத்தை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க, அபூபக்கரை வர சொல்லுங்க, அவர் மக்களுக்கு தொழுகை நடத்தட்டும் என்று. அப்ப ஆயிஷா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் வேண்டாமே, அவர் இலகிய மனம் உள்ளவர், அவர் தொழுகைக்காக நின்று குர்ஆன் ஓத ஆரம்பிட்டு அழுதுகிட்டே இருப்பார், பின்னால நிற்கிற சில பேருக்கு இமாம் அழுதா பிடிக்காது, வேண்டாமே அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் வேண்டாமேன்னு சொல்லி பெருமானார் மயக்கம் தெளிவுமா இருந்தாங்களா? சில பேர் ஹஜ்ரத் உமரை கூட்டு வந்துட்டாங்க, நீங்க தொழுவீங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து பார்த்தாங்க, யாரை கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி. உமர்ன்னு சொல்லி. அபல்லாஹு வ ரசூலுஹு இல்லா அபா பக்கரின், அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கரை தவிர யாரையும் ஏற்பதாக இல்லை. அபூபக்கர் இருக்கும்போது யாரை கூட? ஹஜ்ரத் உமர் தான், அவங்கள கூட இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கரை மட்டும்தான் ஏற்க தயார், அவங்கள தொழுவிக்க சொல்லுங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் தான் அந்த நாட்களில் தொழு வச்சாங்க. அதில் சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் தனக்கு உடல் பரவாயில்லைன்னு நினைச்சா கொஞ்சம் அப்படியே வருவாங்க, கைத்தாங்களா பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. ஒரு முறை அப்படிதான் வந்தபோது ஹஜ்ரத் அபூபக்கர் பின்னால் வர்றாங்க, பெருமானார் வராதிங்க அப்படியே நில்லுங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அபூபக்கரால முடியல, பெருமானார் வந்த பிறகு நான் இமாமா இருக்க முடியாது. அபூபக்கர் பின்னால வர, நபி ஸல்லல்லாஹு முன்னால போக, அபூபக்கர் எந்த இடத்துல கிராத்தை விட்டாங்களோ அந்த இடத்துல யார் தொடர்றாங்க? பெருமானார் தொடர்றாங்க. இங்கிருந்து நிறைய சட்டம்லாம் இருக்குது. ஒரு தொலை வைக்கிற இமாமுக்கு தொழுகையில தொலை வைக்கும் போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, ஒதுவே முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவர் விட்டுட்டு போகணும், என்ன செய்யணும்? பின்னால் உள்ள ஒருத்தரை தொலை வைக்கணும். அதுக்கு தான் பின்னால் உள்ள ஒரு ஆலிம் சாவா நிற்கணுங்கிறது. பின்னால் உள்ள ஒருத்தரை, அந்த பின்னால் உள்ளவரை பிடிச்சி அவரை நிறுத்திட்டு போகணும். அந்த முந்தைய இமாம் எங்க விட்டாரோ அங்கிருந்து அவர் தொடருவார். இப்படியெல்லாம் எல்லாமே ஹதீஸ்ல என்னங்க இருக்குது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரத்தில் எல்லா செயல்பாடுகளும் எனக்கு பிறகு அபூபக்கர் என்று அவங்க சொல்லிட்டு போயிட்டான். வெளிப்படையா அவங்க தான் அப்படின்னு சொல்ல கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாகிறாங்க. ஒவ்வொரு நபியும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் சில குழப்பங்கள் வரத்தான் செய்யும். ஒரு நபியுடைய இறப்பு, ஏன்னா நபிமார்களுடைய உண்மையான அந்தஸ்தை நம்மால் விளங்கவே முடியாது, அம்பியா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்தை. அதனால ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. மக்களிடையே பெருமானார் மரணித்த விஷயத்தை ஏற்க மனம் இல்லை. பெருமானார் இறக்கவும் செய்வாங்களா, நபி வஃபாத்தும் ஆவாங்களா என்றெல்லாம் குழப்பம். எல்லா சஹாபாக்களும் உமர்தான் உட்பட பெருமானார் மௌத்தாகலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரே கொள்கை தெளிவோடு இருந்த ஒரு தலைமைத்துவத்துக்கான எல்லா தகுதியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யார்? அபூபக்கர் தான் அவங்கள்ட்ட இருக்குது. அல்லாஹ் அவங்கள அப்படி காட்டான், பாருங்க, இவர் தான் உங்களுக்கு அடுத்த இமாம், இவர் தான் உங்களுக்கு பெருமானாருக்கு பிறகுள்ள ஹலீஃபா. மக்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அவங்க சிறந்த பேச்சாளரும் கூட, அபூபக்கர் தான் அவங்க ஒரு அழகான கவிஞரும் கூட, ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட, அழகா பேசுவாங்க, ஹத்தீப் அவங்க. மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 2 ஆயத்து ஓதுனாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுனாங்க, ஓதிவிட்டு ஒரு 2 ஆயத்து ஓதுனாங்க. அதுல 2 ஆயத்திலையும் அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்லுகிறான், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நீங்களும் மரணிப்பீர்கள், எல்லா மக்களும் மரணிப்பாங்க. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் ஹுல்த், நபியே உங்களுக்கு முன்னரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழுகிற உரிமை யாருக்கும் தரல, உங்களுக்கும் தரப்போறதில்ல. 2 ஆயத்தை ஓதி பெருமானாரும் இறப்பை தழுவக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு மக்களை பார்த்து கேட்டாங்க, இன்கான முஹம்மதுன் இலாஹக்குமுல்லதி தஅபுதூன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வழிபடுகிற கடவுளாக இருந்தால் ஃபைன்ன இலாஹக்கும் கது மாத்த, உங்களுடைய கடவுள் இறந்து விட்டார். இப்படி சொல்றதுக்கு தைரியம் வரணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வணங்குற கடவுள்னு சொன்னா பார்த்துக்குங்க, உங்க கடவுள் இறந்துட்டார். இன்கான இலாஹுக்கும் உள்ளதி ஃபிஸ் ஸமா, உங்களுடைய கடவுள் வானத்தில் இருக்கிறானே அவன் என்று சொன்னால் ஃபைன்ன இலாஹக்கும் லம் யமூத், உங்களுடைய கடவுள் மரணிக்காதவன், அவனுக்கு மரணம் இல்லை. ஹுவல் ஹய்யுல் லதீ லா யமூத், மரணம் இல்லை. யாரை வணங்குறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டு கடைசியா ஒரு வசனத்தை ஓதுனாங்க, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே தவிர வேறில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அந்த எல்லா நபிமார்களும் வந்தாங்க, இறந்துட்டாங்க. இந்த நபி இறந்துட்டா நீங்க பழைய மார்க்கத்துக்கே திரும்பி போயிருவீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்க கண்மண்ணால ஒரு பெரிய திரை போட்ட மாதிரி இருந்துச்சு. ஹஜ்ரத் அபூபக்கருடைய இந்த உரை அந்த திரையை நீக்கி எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்ததுன்னு சொன்னாங்க. மக்கள் அந்த இடத்துல வழிதவறி போயிருக்கிற வேண்டிய நேரத்தில் அந்த தலைமைத்துவ பண்பு செய்துனா அபூபக்கர்ட்ட இருந்துச்சு. தெளிவா மக்களுக்கு வழிகாட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க உடல் எத்தனை நாள் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது இல்லையா? இப்போ அடுத்த இமாம், அடுத்த தலைவர் யாரு, அதை தேர்வு செய்யணுமா இல்லையா? மதீனாவில் இருக்கிற சகீஃபாங்கிற ஒரு சமூக கூடம், அந்த கூடத்தில் அன்சாரிகள் எல்லாம் சேர்ந்து, நாம தானே அல்லாஹ்வுடைய தூதரை அரவணைத்தோம், முஹாஜிர்களுக்கு உதவி செய்தோம், நம்மிலிருந்து சாத் இப்னு உபாதா அவர்களை கலீஃபா வாக்கிடலாம் என்று அவரை தேர்வு செய்கிறாங்க. உடனே ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், அபு உபைதா இந்த 3 பேரும் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பாருங்க, நீங்க இஸ்லாத்துக்கு செஞ்சது நிறைய இருக்குது. ஹஜ்ரத் அபூபக்கர் தான் ஹுத்பா செய்கிறாங்க, அற்புதமான ஹுத்பா செய்கிறாங்க, அன்சாரிகளுடைய சிறப்பை எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க யார் மனதையும் காயப்படுத்தவே மாட்டாங்க. அபூபக்கர் எல்லா சிறப்பையும் சொல்கிறாங்க. மக்கள் குறைஷிக்கு தான் வழிபடுவாங்க, ஒரு குறைஷியா இருக்கணும், குறைஷிக்கு தான் மக்கள் வழிபடுவாங்க என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அன்சாரிகளுக்கு தெல்ல தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளர்கள் குறைஷியலாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அன்சாரிகளில் ஒருத்தரை தேர்வு செஞ்சா பெரிய சிக்கலாயிடும் என்று அழகான முறையில் ஹுத்பா செய்கிறாங்க. அந்த இடத்துல இருந்த எல்லா அன்சாரிகளும் அப்படியானா யாரா அமீர் சொல்லுங்க, அபூபக்கரை தேர்வு செய்யுங்கள் என்று உமர் சொல்றாங்க. மக்கள் எல்லாரும் ஹஜ்ரத் அபூபக்கரை தேர்வு செய்கிறாங்க. மஸ்ஜிதில் பள்ளியில் வரக்கூடிய மக்களுக்கு சொல்லப்படுது, அந்த காலத்தில் யார் ஹலீஃபாவோ அவரிடத்துல மக்கள் எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவிக்கணும், அதுக்கு பிறகுதான் பையத்து, நாங்கள் உங்களை ஆட்சி தலைவராக அங்கீகரிக்கிறோம் என்று எல்லாரும் தேர்வு செய்கிறாங்க. இப்போ அபூபக்கர் தான் அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. கொஞ்சம் யாருக்கு வருத்தம் இருக்குது, பெருமானாருடைய குடும்பத்தினர் பனு ஹாஷிம் அவங்களுக்கு வருத்தம் இருக்குது. அதில் சில பேர் என்ன செய்கிறாங்க, பையத்து வாங்காமல் கொஞ்சம் ஒதுங்குறாங்க, கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, தள்ளி தள்ளி போகிறாங்க. பிறகு எல்லாருமே ஒரு மனதாக அதில் அபூபக்கர்தானவங்கள்ட்ட பையத்து செஞ்சிடறாங்க. பையத்தாகி ஹலீஃபா ஆயிட்டாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எங்கே அடக்கிறதுன்னு சொல்லி, எங்கே அடக்குவது, எல்லாத்துக்கும் தீர்வு அபூபக்கர் தான் சொல்கிறாங்க. பெருமானாரை அடக்கலாம் எங்கு, ஆனாலுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க, மக்கால போய் அடக்கலாமா, அவங்க பிறந்த ஊர் அதுதானேன்னு சொல்லி. சிலர் சொன்னாங்க பைத்துல் மக்திஸில் கொண்டு போய் அடக்கலாம், அதான் நபிமார்களுடைய அடக்கத்தலம் தானே சொல்லி. இப்படி பல கருத்துக்கள் சொல்லும்போது ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா குபில நபியுன் இல்லா துஃபின ஹைஸு குபில, ஒரு நபியுடைய உயிர் எங்கே கைப்பற்றப்படுகிறதோ அந்த இடத்தில் தான் நபி அடக்கப்பட வேண்டும் என்று பெருமானாரே சொன்னாங்க. அப்படியானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயிஷாவுடைய அந்த அறையில் அவங்க விரிப்பு, அவங்க படுக்கை விரிப்பு எங்கே இருந்துச்சோ அங்கே தான் அடக்கணும்ட்டாங்க. அப்போ மக்கள் அங்கே குழப்பம் தீர்ந்து போச்சு, எல்லா பிரச்சனையும் அவங்க தான் தீர்த்து வைக்கிறாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டியாச்சு, பெருமானாருக்கு ஜனாசா தொழுகை நடத்தணும். ஜனாசா தொழுகை எப்படி நடத்துறது, ஜமாத்தா நடத்துறதா எப்படி, மக்களுக்கு தெரியல. அபூபக்கர் தான் சொன்னாங்க, இல்லை பெருமானாருக்கு ஜனாசா தொழுகையில் இமாமாக நிற்கிற தகுதி யாருக்குமே கிடையாது, அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் அவர்கள் தான் நமக்கு இமாம், இறந்த பிறகும் அவர்கள் தான் இமாம், எல்லாம் தனித்தனியாக தொழுங்கன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் தனித்தனியாக தான் ஜனாசா தொழுதாங்க, நபிஸலாக அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்படி தான் அவங்க ஹலீஃபாவாகிறாங்க. ஹலீஃபாவான பிறகு அதுக்கடுத்த ஒரு பிரச்சனை வருது. இதெல்லாம் தான் ஷியாக்கள் பின்னால் அரசியலாக ஆக்கிப்பட்டாங்க. என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழும் காலத்தில் அவர்களுக்கென்று பல தோட்டங்கள் இருந்தது. ஹைபரில், ஃபதக்கில், மதீனாவில் பல தோட்டங்கள் இருந்துச்சு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இது அபூபக்கர் தான் அவங்களுக்கு வந்த பெரிய சோதனை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர்ட்ட வந்து கேட்குறாங்க, எங்கள் தந்தையினுடைய தோட்டங்களை எல்லாம் எங்களுக்கு வாரிசுரிமை அடிப்படையில் கொடுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ சொன்னாங்க அபூபக்கர், நபியின் மகளாரே நீங்க எப்படி கேட்குறீங்க, பெருமானார் சொன்னாங்க நபிமார்களாகிய நாங்கள் விட்டு செல்கிற சொத்துக்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது, அது உம்மத்தில் எல்லாருக்கும் சதக்காதுன்னு சொல்லிட்டாங்க.
ஏன்னா நபிமார்களுடைய சொத்துக்கு யாரும் பாகப்பிரிவினை கொண்டாட முடியாது. காரணம் என்ன? நம்முடைய இறப்புக்கும் நபியுடைய இறப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம இறந்தா நம்முடைய இறப்பு என்பது உடலும் மொத்தமா அழிஞ்சிரும் கபருக்கு போனா. நபிமார்களை பொறுத்தவரை வெளிப்படையில இறப்பு தான். அவங்க மண்ணறையில போனதுமே திரும்ப ஹயாத்தாயிருவாங்க. நபிமார்கள் மண்ணறையில ஹயாத்து தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர்ல ஹயாத்தா தான் இருக்கிறாங்க இல்லையா? அதனால தான் ஒருத்தர் இறந்தாருன்னா அவருடைய மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் இல்லையா? இறந்துட்டாரா அவர் மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு பெருமானார் இறந்த பிறகு வேற கல்யாணம் பண்ண அனுமதி இல்லை. குர்ஆன் தெளிவா சொல்லுது, லா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதன். கியாம நாள் வரைக்கும் நபிமார்களுடைய மனைவியை நிக்கா செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன்? பெருமானார் இறக்கல்ல கபர்ல ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய மனைவியை கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு மனுஷன் இறந்தா சொத்தை எப்ப பிரிப்போம்? அவர் இறந்தாதான் பிரிப்போம். பெருமானார் கபர்ல இருக்கிறாங்க ஹயாத்தாக. இதெல்லாம் மார்க்க அடிப்படை. இதெல்லாம் அப்ப அபூபக்கர் சொல்றாங்க பெருமானாருடைய சொத்தை பங்கு போட முடியாது, அது உம்மத்துக்கு வக்ஃப்னு சொல்லி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வருத்தம், கொஞ்சம் வருத்தம் தான். இப்போ அபூபக்கருக்கு சோதனை, மார்க்கத்தை பார்க்கிறதா பெருமானாருடைய மகள்னு பார்க்கிறதா? இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் என்ன சொல்லும் சமூகம், எங்க அவங்களுக்கு காணி கொஞ்சம் விட்டுருங்க, நபியுடைய மகள்ங்க, நபியுடைய மகள் கொஞ்சம் விட்டுருங்க. அபூபக்கர் தானுக்கு பெரிய சோதனை. அபூபக்கர் தானவங்க ஷரியத்து ஒரு பக்கம், சொத்தை பிரிக்க கூடாது, நபியின் சொத்தை. ஃபாத்திமா கேட்குறாங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ஃபாத்திமாவிடத்தில் வந்து அருகில் உட்கார்ந்து சொல்றாங்க, நபியின் அன்பு மகளாரே, ல கராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய மின் கராபத்தி. பெருமானாருடைய குடும்பம் என் குடும்பத்தை விட எனக்கு பிரியம். பெருமானாருடைய குடும்பத்தை அரவணைப்பது என் குடும்பத்தை அரவணைப்பதை விட எனக்கு பிரியம். நான் என்னுடைய செல்வங்களை எல்லாம் உங்களுக்காகத்தானே அர்ப்பணித்தேன், நபியின் குடும்பத்துக்கு தானே நான் அர்ப்பணித்தேன். பெருமானாருடைய சொத்தை நான் என்ன செய்ய போறேன் இல்லையா? ஒரு மனுஷன் இன்னொருத்தருடைய சொத்தை கொடுக்காம இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் ஆட்டையை போட்டு அனுபவிக்கிறான்னு அர்த்தம். அபூபக்கர் கேட்கிறாங்க, நான் உங்க சொத்தை என்ன செய்ய போறேன்? அபூபக்கர் அப்படியே வாழ்ந்தாங்க, அந்த சொத்தை தான் பிள்ளைகளுக்காக பிரிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பேணுதலா வாழ்ந்தாங்க. நான் என்ன செய்ய போறேன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, எங்க சொத்துக்களை பிரிக்க முடியாது, உம்மத்துக்கு அதுன்னு சொல்லி. உங்களுக்கு தராம நான் யாருக்கு தருவேன்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிற வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இது சட்டம், இந்த சட்டத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப சோதனை எப்படி வேணாலும் வரலாம். அப்ப இங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கொஞ்சம் வருத்தம், அந்த தோட்டங்களை தமக்கு தரவில்லை என்று அபூபக்கர் தானு சட்டத்தை பார்த்தாங்க. நான் உயிரோடு இருக்கிற போதே மார்க்கத்தில் குறை வந்துடக்கூடாது. அயுன்கசுத்தீன் வஅன ஹை, நான் ஹயாத்தா இருக்கும்போது எப்படி இந்த மார்க்கம் குறையலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் தர முடியாதுன்னு சொன்னான். இதாங்க இந்த ரெண்டு விஷயம், ஹலீஃபா தேர்வு, இந்த ஃபதக்குங்கிற நிலங்கள், இந்த ரெண்டு தான் பின்னால ஷியாக்கள் அதை வச்சு பெரிய அரசியலாக்கி ஹஜ்ரத் அபூபக்கர் துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. அபூபக்கர் தான் அவர்கள் எப்படி துரோகம் பண்ண முடியும்? எல்லா சஹாபாக்களும் பார்த்துக்கிட்டா இருப்பாங்க. மதீனாவில் 10,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. பெருமானாருடைய மகளுக்கு அநீதி இழைக்க முடியுமா? யாராவது அநீதி இழைக்க முடியுமா? என்ன இதுதான் நடந்துச்சு. அப்ப இதுல என்னங்க கொஞ்சம் அவங்களுடைய வருத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் தானவங்க எல்லா அஹ்ல பைத்தையும் அழைத்து சட்டத்தை தெளிவா சொன்னாங்க. இப்படிதான் மார்க்கம். மார்க்கத்துல இப்ப நபியுடைய சொத்தை பிரிக்க முடியாது. ஹஜ்ரத் அலி புரிஞ்சாங்க, மற்றவங்க புரிஞ்சாங்க. அதனால பின்னால் அந்த சொத்துல யாருமே கை வைக்கல. இப்படிதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. அவங்க இருந்தபோது அஹ்ல பைத்தை ரொம்ப நேசிப்பாங்க. ஏன்னா ஷியாக்கள் என்னென்னமோ கதை எட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் அஹ்லு பைத்தை நேசிப்பாங்க. ஒரு முறை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க, மதீனால ஒரு தெருவில் வர்றாங்க. ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய தோளில் தூக்கி வைத்து கொண்டு சொன்னாங்க, ஷபீஹன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஷபீஹம் பிக. பக்கத்தில் அலி நிற்கிறாங்க. சொன்னாங்க, அலியே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்முடைய நபிக்கு நபியுடைய தோற்றத்தில் இருக்கிறாரே தவிர உங்கள் தோற்றத்தில் இல்லை. யாரை பார்த்து? அலியை பார்த்து சொன்னாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொன்னாங்க, நம்முடைய நபியை போல இருக்கிறாங்க. நபினா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகம் பெருமானாருடைய முகத்தை போல தான் இருக்கும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகம் நபி முகத்தை போல இருக்கும்.
ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மார்பிலிருந்து கால் வரைக்கும் பெருமானாரை போல இருப்பாங்க. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, ஷபீஹம் பின் நபி லா ஷபீஹம் பிக்க, அலிய உம்மை போல் இல்லை, எங்கள் நபியை போல இருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஹஜ்ரத் ஹசன் ஹுசைனின் மீது அவ்வளவு பிரியமாக அஹ்ல பைத்த அவ்வளவு நேசிப்பாங்க. பைத்துல் மாலுடைய செல்வத்தில் முதலிடம் யாருக்குன்னு சொன்னா சையதா ஃபாத்திமா, ஹசன் ஹுசைன், இவங்களுக்கு தான் முதலிடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு தான் முதலிடம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படித்தான் ஹஜ்ரத் அபூபக்கரும் இருந்தாங்க, அவங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் உமரும் இருந்தாங்க. உமர் எப்படி ஹலீஃபாவானாங்க அதை அடுத்த வாரம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை அவங்க பைத்துல் மாலில் யாராருக்கு உதவி எவ்வளவு செய்ய வேண்டும் என்று ஒரு என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை பிரிக்கிறாங்க ஒரு ஏட்டில். அதுல முதல்ல யார் பேர் தெரியுமா? ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைன், அவங்க பேர் தான் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த உதவி தொகை கொடுக்குற நாள் வருது. ஹசன் ஹுசைனுக்கு 1000 திரகம் கொடுக்குறாங்க, தன்னுடைய மகனுக்கு கம்மியா கொடுக்குறாங்க. இப்னு உமர் கேட்குறாங்க, உமர் அவர்களே எனக்கு கம்மி, ஹசன் ஹுசைனுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களேன்னு சொல்லி. ஹஜ்ரத் உமர் என்ன சொன்னாங்க தெரியுமா? தன்னுடைய மகனை பார்த்து ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, லைஸ அபூக க அபீஹிமா. இப்னு உமரை பார்த்து சொல்றாங்க, மகனே உன் தந்தை ஹசன் ஹுசைனை போல கிடையாது, அவங்களுடைய தந்தையை போல உன் தந்தை இல்லை. உன் தந்தைன்னு யாரை சொல்றாங்க? தன்னை. ஹசன் ஹுசைனுடைய தந்தையார் ஹஜ்ரத் அலி, பெருமானாருடைய சச்சா மகன், பெருமானாருடைய பாசமிகு மகள் ஃபாத்திமாவுடைய கணவர். உன்னுடைய தந்தை அவர்களுடைய தந்தையை போல கிடையாது, உன்னுடைய பாட்டனார் அவர்களுடைய பாட்டனாரை போல் கிடையாது என்று உமர்தானும் ஒரு நீண்ட பிரசங்கமே செய்கிறாங்க. இப்படிதான் சஹாபா பெருமக்கள் அஹ்ல பைத்தை நேசிப்பாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இறுதி காலத்தில் அவங்களுடைய கண் பார்வை குறைஞ்சு போச்சு, கண் பார்வை குறைஞ்சிருச்சு. அவங்களிடத்துல ஹதீஸை கேட்கறதுக்காக ஒரு ஜமாஅத்து வர்றாங்க. பெருமானாருடைய ஹஜ்ஜி எப்படி இருந்துச்சு, எப்படி ஹஜ்ஜி செஞ்சாங்கன்னு கேட்கறதுக்கு வர்றாங்க. அந்த ஜமாஅத்துல ஹஜ்ரத் இமாம் ஹுசைனுடைய பேரன் பாக்கிர், அவருடைய பேர் முஹம்மத் பின் அலி இப்னு ஹுசைன், இமாம் பாக்கிர் வர்றாங்க. இமாம் பாக்கிர் வந்து ஜாபிர்கிட்ட சொல்றாங்க, நான் முஹம்மத் பின் அலி இப்னு ஹுசைன் வந்திருக்கிறேன், பெருமானாருடைய ஹஜ்ஜை பற்றி உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கிறேன். அவர் தான் பேரை சொன்னதுமே, ஏன்னா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர். உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை பக்கத்தில் அழைத்து, மர்ஹபம் பிக்க யப்ன அம்மி, அருமை மகனே உன்னை வரவேற்கிறேன் என்று சொல்லி அவருடைய சட்ட பொட்டானை எல்லாம் பட்டனை கலட்டி அவருடைய மார்புல பாசத்தோடு தடவி கொடுக்குறாங்க. எல்லா சஹாபாக்களும் அஹ்லுல் பைத்த அப்படிதான் நேசித்தாங்க, அஹ்ல பைத்த அவ்வளோ நேசித்தாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அவங்க மக்கள் எல்லாம் இந்த ஷியாக்கள் அன்னைக்கே பரப்பி வச்சுட்டான் நிறைய தப்பான கருத்தை, ஹஜ்ரத் அலி அபூபக்கர் உமரை எல்லாம் வெறுக்கிறவங்கன்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு அவங்க பின்னால நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஃபாத்திமாவுக்கு பிறகு தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஒரு மகனுக்கு முஹம்மத், ஒரு மகனுக்கு அபூபக்கர், இன்னொரு மகனுக்கு உமர், இன்னொரு மகனுக்கு உஸ்மான். இதெல்லாம் வரலாற்றில் இருக்கு. தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அபூபக்கர், உமர், உஸ்மான் சொல்லுவாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் அலி ரலியல்லாஹு அவங்க யாராவது அபூபக்கர் உமரை விட என்னை சிறந்தவன் என்று சொன்னால் அவனை அவதூறு கூறியதற்கான தண்டனை 80 கசையடி கொடுப்பேன்னு சொன்னான். யாராவது அபூபக்கர் உமரை விட நான் சிறந்தவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 80 கசையடி கொடுப்பேன்னு சொன்னான். அருமையானவர்களே, ஆக இந்த 2 விஷயம் மொத்தத்தில் எல்லா சஹாபாக்களையும் மதிக்கணும். அஹ்லுல் பைத் என்கிற பெருமானாருடைய குடும்பம், பெருமானாருடைய குடும்பம்னா யாருக்கு சொல்றது? ஒரு மொத்த 4 குடும்பம் இருக்கிறாங்க, அவங்க தான் பெருமானாருடைய குடும்பம். அதுல பிரபலமாக இருப்பது ஹஜ்ரத் அலி ஃபாத்திமாவுடைய வம்சாவளி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய மற்ற மகள்கள் யாருக்குமே குழந்தைகள் தங்கல்ல. பெருமானாருடைய மற்ற மகள்கள் யார்? ஜைனபு, ருகையா, உம்மு குல்சூம் இல்லையா? இவங்க யாருக்குமே வாரிசுகள் தங்கல்ல, எல்லாம் மொத்தம் போயிட்டாங்க. வாரிசுகள் யாருக்கு தங்குறாங்க? ஹஜ்ரத் அலி ஃபாத்திமாவுடைய வாரிசுகள் தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய சொந்தங்களும் அறுபட்டு போயிடும் என்னுடைய சொந்தத்தை தவிர. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சொந்தங்கள் தான் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நிக்காஹ் நடக்குது. ஹிஜ்ரி 2ல் என்னங்க நிக்காஹ் நடக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிக்காஹ சொல்லும் போது அலியும் அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டையும் பெருசா செல்வம் இல்லை இல்லையா? சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றுக்கு பொறுப்பெடுக்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, இந்த கல்யாணத்தில் இறைச்சி என் பொறுப்புன்னு சொல்றார்.
ஆளாளுக்கு ஒரு பொறுப்பு எடுக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் மகிழ்வோடு இந்த நிக்காஹனங்க நடந்துச்சு. ஹஜ்ரத் அலி ஃபாத்திமாவுடைய நிக்காஹுக்கு பிறகு அவங்களுக்கு பிறந்த மொத்த குழந்தைகள் 5 குழந்தைகள். 5 குழந்தைகள் என்னங்க பிறந்துச்சு. 2 குழந்தைகள் தான். ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைன் அவங்க தான் நமக்கு தெரிகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு முதல் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுமே அவரே பேர் வச்சுட்டார். யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பேர் வச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு வர்றாங்க, என் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஹஜ்ரத் அலி சொல்றாங்க, நாங்கள் அவருக்கு ஹர்புன்னு பேர் வச்சோம். ஹர்புனா போருன்னு அர்த்தம், யுத்தம்னு அர்த்தம். அரபுகள் அந்த மாதிரி பேர் தான் வைப்பாங்க. அப்படி பேர் வச்சாதான் வீரனா இருப்பான் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஹர்புன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, இல்ல சம்மைத்துஹு ஹசனன், நான் இவருடைய பேரை மாத்திட்டேன், ஹசன் இவருடைய பேர். அடுத்த ஆண்டே யார் பிறக்கிறாங்க? அடுத்த குழந்தை பிறக்குது. ஹஜ்ரத் அலிக்கு ஆசை இவருக்காவது ஹர்புன்னு வைக்கணும். ஹர்புன்னு தான் வச்சாரு. பெருமானார் வந்தாங்க, என்னப்பா பேர் வச்ச? ஹர்புன்னு வச்சேன். சம்மைத்துஹு ஹுசைன் 2வது குழந்தைக்கு பேரு. 3வது குழந்தைக்கு ஹர்புன்னு தான் பேர் வச்சாரு. பெருமானார் சொன்னாங்க, இவருக்கு நான் வைக்கிற பேர் முஹஸ்ஸன். ஹசன் ஹுசைன் முஹஸ்ஸன் சொன்னாங்க. இத யாருடைய பேரை வச்சிருக்கணும் தெரியுமா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க இல்லையா, ஹிப்ரு மொழியில அவர் தன் குழந்தைகளுக்கு வைத்த பெயர் தான் ஷபர், ஷுபைர், முஷப்பர். ஷபர்னா ஹசன் அர்த்தம் ஹிப்ரு மொழியில, ஷுபைர்னா ஹுசைன் அர்த்தம், முஷப்பர்னா முஹஸ்ஸன் அர்த்தம். நான் அந்த பேரை வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அதே போல ஹஜ்ரத் அலி ஃபாத்திமாவுக்கு பிறந்த இன்னொரு குழந்தை ஜைனப், அது கூடிய சீக்கிரம் இறந்து போச்சு. அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிறந்த இன்னொரு குழந்தை உம்மு குல்சூம். உம்மு குல்சூம் நல்லா தெரிஞ்சுக்க, இந்த உம்மு குல்சூமை யார் நிக்கா செஞ்சாங்க? பின்னால உமர் நிக்கா செஞ்சாங்க. அரபுகளிடத்துல வயதுல பெரியவர், வயதுல சின்னவங்களை நிக்கா பண்ணுவாங்க. அந்த சமூகத்துல உள்ள ஒரு கல்ச்சர் அது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அலி இடத்துல இந்த உம்மு குல்சூம் வாலிப பெண்ணான நேரத்தில் நிக்கா செய்ய ஆசைப்பட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெருமானாருடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன விருப்பத்தோடு, எந்த நெருக்கடியெல்லாம் இல்லை, அப்படிலாம் சஹாபாக்களை யாரும் நெருக்கடியில் தள்ளவும் முடியாது, மார்க்கத்திலேயும் அனுமதி இல்லை. மகள்கிட்ட கேட்குறாங்க, மகளுடைய சம்மதத்தோடு அலி யாருக்குங்க? ஒரு வகையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மாமனார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷியாக்கள் சொல்ற கட்டுக்கதையெல்லாம் பொய்ன்னு விளங்கிங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகளை யாருக்கு நிக்கா செஞ்சு கொடுக்குறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அந்த உமர் உம்மு குல்சூம் தம்பதிக்கு 2 குழந்தைகளும் பிறந்தது. ஜெயிதுன்னு ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை எனக்கு இப்போ பேர் ஞாபகத்தில் வரல. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாமனாராக இருக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பின்னாளிலும் அஹ்லுல் பைத், நம்ம யார் அஹ்ல பைத்துன்னு சொல்கிறோமோ அவர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த ஷியாக்கள் சொல்றது பொய்யாக்குறதுக்காக, நாங்க அவங்கள நேசிக்கிறோம்னு காட்டுறதுக்காக. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் செய்றாங்க. அருமையானவர்களே, ஃபாத்திமா அலிக்கு பிறந்த குழந்தைகள்ல ஹசன் ஹுசைனை குறித்து தான் நிறைய ஹதீஸ் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 குழந்தைகளையும் ரொம்ப நேசிப்பாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 குழந்தைகளையும் முதுகுல ஏற்றிக்கிட்டாங்க. 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க பெருமானார் மேல. நபி ஸல்லல்லாஹு பாசத்தோடு சொன்னாங்க, நிஅமல் ஜமலு ஜமலுக்குமா, ஒட்டகத்தில் சிறந்த ஒட்டகம் நீங்கள் ஏறி இருக்கிற ஒட்டகம் தான். நிஅமல் இத்லானி அன்துமா, ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களில் நீங்க தான் சிறந்தவர்கள். தன்னை ஒட்டகங்கிறாங்க, அப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒட்டகம் தான் சிறந்த ஒட்டகம். ஒட்டகத்தில் வைக்கப்பட்ட சுமைகளில் எல்லாம் சிறந்த சுமை நீங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொன்னான். அடிக்கடி ஹசன் ஹுசைனை பார்த்து சொல்லுவாங்க, எல்லாம் இந்த இருவரையும் நான் நேசிக்கிறேன், இவர்களை நீயும் நேசிப்பாயாகன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நேசிப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைனை நிறைய ஹதீஸுகள் அதை குறித்து வருது, நாம் விரிவாக சொல்லலை. இதான் வரலாறு. சஹாபாக்கள் எல்லாரையும் நேசிக்கணும், அஹ்லுல் பைத்தை நேசிக்கணும். 4 கலீஃபாக்களுக்கு பிறகு ஹிலாஃபத்து ராஷிதா, ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அதற்கு பிறகு அமீர் முஆவியா அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அவர் ஒரு 20 வருஷம் ஆட்சி செய்கிறார், 20 வருட காலங்கள் ஆட்சி செய்கிறார். அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தனக்கு பிறகு தன் மகன் யஸீத் இப்னு முஆவியா அவரை அடுத்த ஆட்சியாளர் அப்படின்னு நியமிக்கிறார். அந்த அடுத்த ஆட்சியாளராக ஒரு ஆட்சியாளர் தான் இருக்கும் போதே அடுத்தவரை நியமிக்கிறது, அதுக்கு வலியுல் அஹதும் வாங்க. இப்போ சவுதியில் நடக்கிறது அப்படித்தான். இருக்கிற மன்னருக்கு பிறகு அடுத்த மன்னர் யாரோ அவருக்கு வலியுல் அஹதுன்னு சொல்லுவாங்க. முஹம்மது பின் சல்மான் இப்போ அங்கே வலி அஹதாக இருக்கிறார்.
முஆவியா அவர்கள் சிலர் சொன்ன யோசனையில தாம் மகனை அடுத்த ஆட்சியாளராக ஆக்குறாரு. இது ஹிலாஃபத்துடைய முறைக்கு தப்பு. ஹலீஃபா தேர்வு முறை அப்படி இருக்கக்கூடாது. ஆக்கிட்டாருன்னு வைங்களேன். இப்போ அவருக்கு பையத்து செய்யணும். பையத்துனா எல்லா மக்களும் உங்களை ஆட்சியாளராக ஏற்கிறோம் என்று. சஹாபாக்கள்ல பலரும் பையத்து செய்ய மறுத்துட்டான். இல்லை, சரியான நடைமுறை இல்லைன்னு சொல்லி ஹிஜ்ரி 60ல் முஆவியா மூத்தா போயிட்டாங்க. 61ல் யசீத் ஆட்சியில் இருக்கிறாரு. ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் அவருடைய ஆட்சி முறையை மக்கள் பல பேர் விரும்பல. ஆனாலும் ஒரு ஆட்சியாளர் எப்படி வந்தாலும் சரி, அவன் நல்லவனோ கெட்டவனோ ஏற்றுட்டு சும்மா இருக்கணும். ஆட்சியாளர்களை எதிர்த்தா நாட்டில் கலவரம் தான் வரும். ஆட்சியாளர்களை எதிர்த்தா நாட்டில் நிம்மதி இருக்காது. அதனால அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன? பொறுத்து கொண்டு போயிட்டு இருக்கணும்னு சொல்லி யசீத் ஆட்சிக்கு வந்த பிறகு கூஃபாவில் இருக்கிற ஹஜ்ரத் அலியுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் ஹஜ்ரத் இமாம் ஹுசைனுக்கு கடிதம் எழுதுறாங்க. நாங்கள் யசீதுடைய ஆட்சியை விரும்பல, நீங்க வாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பையத்து செய்கிறோம், உங்களை ஹலீஃபா வாக்குறோம் அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. ஒரு கடிதம் இல்லை, 2 கடிதம் இல்லை, பல கடிதங்களுக்கு மேல் கடிதம் வருது. இமாம் ஹுசைன் உண்மையா இல்லையான்னு விசாரிக்கலாம் ஆள் அனுப்புறாங்க. பிறகு தான் என்ன செய்யலாம், கூஃபாவுக்கு புறப்படலான்னு நினைக்கிறான். எல்லா சஹாபாக்களும் தடுக்கிறாங்க. இமாம் ஹுசைன் அவர்களை வேண்டாம், கூஃபாவாசிகள் நல்லவர்கள் அல்ல, ஏமாற்றுபவர்கள், மோசடிக்காரர்கள், நீங்க போகாதீங்க என்று தடுக்கிறாங்க. இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த மக்கள் உண்மையாக அழைத்ததாக எண்ணி புறப்பட்டுறாங்க. புறப்பட்ட பிறகு அந்த ஆதரவு தெரிவிப்பதாக சொன்ன அந்த கூஃபாவாசிகள் ஏமாத்திடுறாங்க. அவர்கள் யாருமே ஆதரவு தெரிவித்தாங்களா? தெரிவிக்கல. அப்போ அந்த நேரத்தில் தான் கூஃபாவுடைய அமீராக இருந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத், உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுடைய படைகளும் ஹஜ்ரத் இமாம் ஹுசைனுடைய படைகளும் இந்த கர்பலாவில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இமாம் ஹுசைன் அவர்கள் சமாதானத்திற்கு அழைக்கிறாங்க. ஆனாலும் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுங்கிற கல்லஞ்சக்காரன் அந்த முடிவை ஏற்காம அந்த அவங்க கூட இருந்த எல்லாத்தையும் கொலை செஞ்சான். ஹஜ்ரத் இமாம் ஹுசைனையும் கொலை செஞ்சு பெருமானாருடைய பேரை ரெண்டும் பார்க்கல, அவங்களுடைய தலையை தனியாக வெட்டி ரொம்ப கொடூரமான ஒரு எல்லா விஷயத்தையும் செய்கிறான். இமாம் ஹுசைனுடைய உடல் அடக்கப்படுது கர்பலால, தலை மதீனால பகீல அடக்கப்படுது என்பதுதான் சரியான கருத்து. ஹுசைனுல்லாவுடைய தலை பல இடத்துல இருக்குது என்று நிறைய கதைகள் சொல்றாங்க. உண்மை என்னன்னா அவங்களுடைய தலை மதீனால ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல தான் அவங்களுடைய தலை அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இவன் தான் எல்லா டூலியங்களையும் என்ன செய்யறான். இதுதான் நடந்துச்சு. இந்த கர்பலால யாரெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கொலையில பங்கெடுத்தார்களோ அவர்கள் எல்லோருமே கேவலமான இறப்பை சந்தித்தார்கள். எல்லாருமே. இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அவனும் 67 ஹிஜ்ரி 67 அதே ஆஷூராவுடைய தினத்துல கொல்லப்பட்டான். அவனை கொலை செய்தவர்கள் அவன் தலையை தனியா வெட்டி ஊரெல்லாம் சுத்தினாங்க, தலையை தனியா வெட்டி. யசீதுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குதா? அது நமக்கு தெரியாது. ஆனால் யசீதுடைய ஆட்சியில நடந்ததுனால அந்த ஆளுடைய சம்மதமும் இருந்திருக்க வேண்டும். யசீத உம்மத்து சபிக்குது, யாரும் யசீத விரும்புறதில்லை, யாரும் யசீத நேசிக்கிறதில்லை. அப்ப இந்த ஆட்சியில என்னங்க நடந்த கொடூரத்தினால அவரை மக்கள் சபித்தாங்க, மதீனாவாசிகள் அவரை திட்டுனாங்க. அந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாருமே இந்த உம்மத்துல தூற்றப்பட்டாங்க, இழிவு செய்யப்பட்டாங்க. இதுதான் வரலாற்றில் நடந்தது. இந்த சம்பவங்களை எல்லாம் இது அரசியல் ரீதியாக நடந்த சில பிரச்சனைகள். இதைத்தான் ஷியாக்கள் தங்களுடைய கொள்கையாக மாற்றி அவர்கள் மார்க்க விரோதமான பல்வேறு காரியங்களை இந்த ஆஷூரா அன்னைக்கு செய்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதை அவங்க எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவருடைய கொள்கைப்படி அவங்க சிலுவையில் அறையப்பட்டாங்க. அந்த சிலுவையில் அறையப்பட்ட போது தெரித்த ரத்தம் இருக்கு இல்லையா, அது மனிதர்கள் செய்கிற எல்லா பாவத்துக்கும் கஃபாரா, பரிகாரம்னு அர்த்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் அந்த ரத்தம் தெரிச்சது பாருங்க, இது கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை. அது நாம அசத்தியன்னு ஏற்கனவே சொன்னோம். அந்த ரத்தம் எல்லா மனிதர்களுடைய பாவத்துக்கும் பரிகாரம், இது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய கோட்பாடுகள் தான் ஷியாக்குடைய கோட்பாடு, யூத கிறிஸ்தவ கோட்பாடு தான். இவங்க என்ன சொன்னாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட ஆஷூராவுடைய அந்த 10வது நாளில் யாரெல்லாம் துக்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அவன் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்படும், ஷியாவுடைய நம்பிக்கை. இதை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளுமா? குர்ஆன் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளுமா? அந்த துக்க நாளை கடைபிடிச்சா நீ என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்படும். ஆக இப்படி அவர்களுடைய நம்பிக்கை மோசமான நம்பிக்கை. ஷியாக்களிடத்துல முத்ஆன்னு சொல்லி
என்னங்க தவணை கால திருமணம் இன்னைக்கும் இருக்குது. ஒரு மாசத்துக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 2 மாசத்துக்கு பண்ணிக்கலாம். எல்லாம் பாதுகாக்கணும். சில பேர் அதுக்குன்னே ஷியா மதத்துக்கு மாறிடுவான். ஏன்னா இந்த வசதி இருக்குது பாருங்க. இந்த காலமெல்லாம் ஒரே கொண்டாட்டிட்ட கடந்து துன்பப்படுவதற்கு இப்படி ஒரு வசதி இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் பல முகலாய மன்னர்கள் ஷியாவா இருந்தான். அதுக்கு காரணமே என்னன்னா இந்த முத்தா திருமணத்துக்கு தான். இந்த முத்தா திருமணத்துக்கு ஏன்னா இந்த தவணை காலத்தை 2 மாசத்துக்கு வச்சுக்கலாம். அப்புறம் இது இஸ்லாத்துல இல்ல. ஆரம்பத்தில் இஸ்லாமிய சட்டங்களுக்கு முன்னால் இருந்தது. பெருமானார் அந்த சட்டத்தை பாத்தில் ஆக்கிட்டாங்க. ஷியாக்கள்கிட்ட அது இருக்குது. இன்னைக்கும் இது போன்ற ஆஷூரா போன்ற நாள்களில் அவர்களிடம் மோசமான அபத்தங்கள் விபச்சாரங்கள் அதிகம் இருக்குது. இந்த ஷியாக்கள் 4 சஹாபாக்களை தவிர யாரையும் ஏற்றுக்கிறது இல்லை. அம்மார் இப்னு யாசிர், ஹுதைஃபா, சல்மானுல் ஃபாரிசி, மிக்தாத் இப்னுல் அஸ்வத், இந்த 4 பேரை ஏற்றுக்குவாங்க. அஹ்ல பைத்தை ஏற்றுக்குவாங்க. 12 இமாம்கள்னு அவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. 11 இமாம் வந்துட்டார். 12வது இமாம் சிர்தாப் குகையில ஒதுங்கி இருக்கிறாரு, குகையில மறைஞ்சிருக்கிறார். அவர் வருவாருன்னு நம்பிட்டு இருக்கிறான். எதுவுமே இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு உகந்த கோட்பாடே கிடையாது. இதை நாம புரிந்து கொள்ளணும். இதை நான் எதற்காக கடந்த வாரம் சொன்னேன்னு சொன்னா, அஹ்லு சுன்னா இந்த உலகம் முழுக்க இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவங்க. எல்லா நாடுகளையும் வெற்றி கொண்டவர்கள் அஹ்லு சுன்னா தான். ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் அவங்க அமெரிக்கா விரட்டி இருக்கிறாங்க, அவங்க ரஷ்யா விரட்டி இருக்கிறாங்க. அன்னைக்கு யாரும் அவங்கள தூக்கி கொண்டாடல. ஒரு 2 ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேல் மீது விட்டதுங்கிறதுக்காக வேண்டி விட்டா இந்த ஹாமினிவுக்கு ரசிகர் மன்றம் கூட்டமே அமைச்சர் கொட்டோட வச்சிருவாங்க போல் தெரியுது. அப்போ அஹ்லு சுன்னா செய்யாத சாதனையா? இதுல அஹ்லு சுன்னாவுடைய சாதனைகள் மழுங்கடிக்கப்பட்டுடுச்சு. ஏதோ ஈரான் தான் இந்த உம்மத்தை ரட்சிக்க வந்தவர் போல இன்னைக்கு ஒரு கூட்டத்தை ஒரு சித்தரிக்கிறாங்க இல்லையா, அது தவறுன்னு சொல்றேன். இஸ்ரேலை தாக்கினது யாரு தாக்கினாலும் நமக்கு மகிழ்ச்சி. இதுல ஹமாஸுடைய தியாகங்கள் மறைக்கப்படுது. நல்ல சூழ்ச்சி இது. ஹமாஸ் கிட்டத்தட்ட அவன் 40 வருஷ காலம் போராடுறான். பலஸ்தீனிய மக்கள் அவங்க இந்த இஸ்ரேலிய குண்டுகளை எதிர்த்து 50-60 வருஷமா போராடுறாங்க. அவங்க போராட்டங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஏதோ ஈரான் செஞ்சிருச்சு, ஈரான் தன்னை காப்பதற்கு செய்ததை தவிர பலஸ்தீன மக்களுக்கு அல்ல. இதை திரும்ப திரும்ப புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கும் கஸ்ஸால தாக்கிட்டு இருக்கிறான் இஸ்ரேல். இப்ப ஈரான் என்ன செய்யுது? அவனை அடிச்சதுக்கு அவன் பதிலுக்கு அடிச்சான், அதை பாராட்டுறோம். பதிலுக்கு அடிக்கிற அளவுக்கு ஒரு நாடு இருக்கிறான் பாருங்க, அது பாராட்டத்தக்கது. ஆனா முஸ்லிம்களுக்கு எதையும் ஈரான் செய்யுமா? செய்யாது. இந்த மக்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை பார்க்கத்தக்கவர்களாக அஹ்லு சுன்னா தான் இருந்தோம். ஷியாக்கள் வாய்ப்பு கிடைச்சா எல்லாத்தையும் கொல்லுவான். எல்லா அஹ்லு சுன்னாவையும் கொன்னவர்கள் தான் அவங்க. அதனால இந்த நேரத்தில் அந்த தப்பான கொள்கை நம்மிடம் வந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் அப்படியெல்லாம் சில பேர் பரப்புறான். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, யாராவது அந்த பேரை சொல்லி உள்ள போயிடக்கூடாது இல்லையா? அஹ்லுல் பைத்துங்கிற அந்த பேரை வச்சுக்கிட்டு ஷியா கொள்கையெல்லாம் பரப்புறாங்க. அதனால நம்முடைய கொள்கையில என்னைக்கும் தெளிவா இருக்கணும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை தான் சத்திய கொள்கை. நாம அவங்களையும் எல்லா சஹாபாக்களையும் நேசிக்கிறோம், ஒருவர் விடாம. அஹ்லுல் பைத்தை நம்முடைய உயிரினும் மேலாக நாம நேசிக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் இந்த கொள்கையில நம்மை மௌத்து வரை நிலைக்க செய்வானாக. எல்லா தவறான சித்தாந்தங்களை விட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, வரக்கூடிய